அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்த உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தால் வாடியே திருப்பாவை 30 செப்பினாள் வாடியே 143 உரைத்தாள் வாடியே உயரரங்க கன்னி உகந்தளித்தாள் வாடியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவை மலர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாமன்மகளே மணிக்கதவைத்தாள் திறவாய். கண்களிலே பட்டு தெரிக்கும் நவரத்தனங்களால் கட்டப்பட்ட கவின்மிகு மாளிகை. விண்ணை படிக்கும் அளவுக்கு அதன் உள்ளும் புறமும் கண்ணை பறிக்கும் விளக்குகள். அங்கே நாசியில் மணக்கும் நறுமண திரவியங்களின் வாசம் காற்றிலே கலந்து கரைந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்ணமிகு மாளிகையில் ஒரு அழகிய பஞ்சு மெத்தையில் கண் வளர்களால் காரிகை ஒருத்தி. அவளை துயிலெடுப்பி தூயவன் புகழ்பாட தூண்டுகிறார்கள் தோழியர்கள். மாமன் மகளே என்று உரிமை கொண்டாடி அவள் உள்ளத்தை தொடுமாறு உரத்த குரல் எழுப்புகிறார்கள். தாழிட்டு கொண்டு தூங்குகிறாயே, நம் தாமரை கண்ணனை தரிசிக்க எழுந்து வா என்று குடைந்தும் இழைந்தும் குரல் கொடுக்கிறார்கள். அவள் காதும் திறக்கவில்லை, கதவும் திறக்கவில்லை. கண்களுக்குத்தான் கதவுகள் உண்டு, திறந்து கிடக்கும் காதுகளுக்குமா கதவுகள் என்று சலித்து போனவர்கள் அவர்கள். எங்கள் அன்பு மாமியே என்று அவளை பெற்ற அன்பு தாயை அழைக்கத் தொடங்குகிறார்கள். உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், ஒரு பதிலும் சொல்லாமல் உறங்கி கிடக்கிறாள் அவள். அப்படி என்ன வாய் திறக்க முடியாத உறக்கம்? செவிப்புலன் என்ன வாயிற்ற அவளுக்கு? சோம்பலின் உச்சத்தில் சுருண்டு கிடக்கும் அளவுக்கு என்ன நேர்ந்தது அவளுக்கு? எங்கள் வருகையை மறந்தும் இறைவனை துறந்தும் இவ்வண்ணம் கிடக்க ஏதேனும் மந்திர வலையில் சிக்கிக் கொண்டாலோ என்று மத்தை கொண்டு தயிர் கடையும் வேகத்தில் சித்தம் துடிக்க வினா துடுக்கிறார்கள் ஆட்சியர்கள். அவர்களின் சுகந்த சொற்களில் சுதந்திர உரிமையும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் அழகை நம்மால் தரிசிக்க முடிகிறது. உடனே பள்ளி எழு, படுக்கையை விட்டு துள்ளி எழு, ஓடிவா எங்களோடு. ஓங்கி உலகளந்த உத்தமன் புகழ் பாடியிட எங்களோடு வா. மாயங்கள் செய்யும் மாமாயன் அவன், மண்ணும் விண்ணும் ஏத்தி போற்றும் மாதவன் அவன், வராத செல்வங்கள் வாரி கொடுக்கின்ற வைகுண்ட வாசன் அவன், நெஞ்சை கொடுத்தவரை நிழல் போல தொடர்கின்ற நேசன் அவன். அவன் திருநாமங்கள் அத்தனையும் அல்லும் பகலும் 60 நாடியும் செப்பி மகிழவும் சிந்தை நிகழவும் எங்களோடு ஒப்பி எழுந்து வா என்று படுக்கையில் கிடக்கும் பாவை ஒருத்தி பாச பெருக்கெடுத்து பாவையர்கள் அழைக்கும்படியான இந்த பாசுரம் ஆழ்ந்த பொருளுடைய அற்புத பாசுரமாகும். உலகத்து மக்கள் எல்லாம் மாட மாளிகையில் கூட கோபுரங்கள், அலங்கார பொருட்கள், அழகான பஞ்சனைகள் என்று அதிகபட்சமாக பகட்டு வாழ்க்கையிலே சிக்கி சோம்பி கிடப்பதையே சுக வாழ்க்கை என நினைத்து அக வாழ்க்கை இழந்து அழிந்து போகிறார்கள். அவர்கள் அனைவரும் அந்நிலையிலிருந்து விடுபட்டு அறியாமை துயில் நீங்கி இறைவன் திருவடி பேறு என்னும் வைகுண்ட வாசத்தை பெற்று அவனது திருநாமங்களை நாவார செப்பி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தின் உயிர்நாதமான உட்பொருளாகும். அப்பொருள் அறிந்து அவனருள் பெற்று ஆனந்திக்க வேண்டும் என்று நம் ஆன்மாக்களை அறைகுவி அடைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஊமையோ அன்றி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்று அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வசைப்படுத்துவது கோபத்தால் அன்று. இவை ஒரு வகை அன்பால் ஏற்பட்ட ஆதங்கம். துயிலனை என்பது 5 வகை பஞ்சுகளாலான அமளி படுக்கை என்க. மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி என்ற மற்றொரு பாசுரம் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. மென்மையும் குளிர்ச்சியும் நிறைந்த படுக்கை என்பதாம். உறக்கம் என்பதற்கு கண் வளர்தல் என்ற அருமையான தமிழ் சொல்லை பயன்படுத்தி இருப்பதும் கருதத்தக்கது. பெண்கள் இன்றைய தாலாட்டு பாடல்கள் கூட குழந்தையை தூங்க வைக்கும் போது கண் வளரா என்றே பாடுவது நமக்கு தெரியும். இது தூங்கவும் முடியாத, விழித்திருக்கவும் முடியாத நிலையில் இருக்கும் ஒரு தன்மை. தூமணி மாடம், தூவம் கமழ்தல், துயிலனை மணி கதவம் இவையெல்லாம் அவளின் செல்வ செழிப்பை வெளிப்படுத்தும் சொற்களாகும். நாமும் பலவும் என்பது பேராயிரம் உடையான் என்ற திருமங்கையாழ்வாரின் சிறிய மடல் பாடலுடன் ஒப்பிட்டு நோக்கத்தக்கதாகும். நேற்று வரை நம்மோடு நன்றாகத்தானே பேசி கொண்டிருந்தால், எனவே இவள் ஊமை அல்ல. நேற்று வரை நம் பேசினதெல்லாம் நன்கு கேட்டுக்கொண்டிருந்தாலே, எனவே இவள் செவிடு அல்ல. எனவே அனந்தலாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மயக்க நிலையில் அது நேற்று இரவு முழுவதும் கண்ணன் நினைவாகவே விழித்து கிடந்து வைகரை உறக்கம் கொள்ளும் அனந்தல் என்னும் தீர்மானிக்கிறார்கள் என்பதாம். ஏமம் என்பது மிகுந்த இன்பத்தோடு அல்லது மிகுந்த வருத்தத்தினாலோ ஏற்படும் ஒரு மயக்க நிலை. அதுதான் அனந்தல் என்னும் ஏம பெருந்துயில் என்னும் மந்திரம் என்னும் அடுக்கி கூறப்படுகிறார். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.